வெல்கம் டு எக்ஸல் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து கிளாத்ஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிகினர் லெவலில் தான் இருப்போம். பிகினர் லெவலில் வந்து நம்ம மோஸ்ட்லி பாப்ளின் கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம். பாப்ளின் கிளாத் வந்து காட்டனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுதான் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து வெளியில் வர்றதுக்கு, த்ரெட் ஒர்க்ஸுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம், டிஷ்யூ காட்டன் யூஸ் பண்ணலாம். அதாவது அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ரஃப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா வந்து டிஷ்யூ காட்டன் ரொம்ப லோயர் காஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களால் செய்யவும் முடியும். ஸோ அதனால் டிஷ்யூ காட்டன் யூஸ் பண்ணலாம். அண்டு அப்புறம் வந்து நீங்கள் சில்க் காட்டன் வந்து கம்மி ரேட்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஜாஸ்மின் காட்டன் அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கொஞ்சம் சில்க் காட்டன் நார்மலை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டில் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீட்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை பொறுத்து தான் எந்த மாதிரியான கிளாத் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து த்ரெட் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த காட்டன் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ்க்கும் இதுக்கும் வந்து த்ரெட் ஒர்க்ஸுக்கும் வந்து அந்த மாதிரியான கிளாத்ஸே வந்து மேக்ஸிமம் போதும். பட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீட்ஸ் ஒர்க்கு நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சில்க் காட்டன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைடல் ஒர்க்ஸு இதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து ரா சில்க் வந்து பண்ணுவாங்க. ரா சில்க்கு அப்புறம் வந்து நெட் கிளாத் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து வெல்வெட் கிளாத் யூஸ் ஆகும். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்டு வந்து ஆக்சுவலி டிசைன்ஸ் இருக்குது. பட்டு சாரீக்கு வந்து பின்னாடி வந்து கிளாத் அட்டாச் ஆகியிருக்கும். அந்த கிளாத்ஸும் வந்து நமக்கு சில டைம் வந்து கரெக்டாக இருக்கும், சில டைம் வந்து திக்னஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாகவும் நம்ம வந்து சில்க் காட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம வந்து சில இதிலலாம் பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அதுவே இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம கிளாத்தில் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம டிசைன் வந்து எடுத்து கொடுக்காது, ஹைலைட்டாகவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு அந்த கலர்லேயே வேறு ஏதாவது ஒரு ப்ளெயினான சில்க் காட்டன் கிளாத் வாங்கி நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான கிளாத்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. நீங்கள் ஸ்டிஃபாக நிற்கும் எப்போனாலும். வெல்வெட் கிளாத்து அப்புறம் வந்து ரா சில்க்கு நெட்டு இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க பண்ணுறது. பிகினர் லெவலில் வந்து பண்ணுறது வந்து பாப்ளின் கிளாத் இதிலலாம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிஷ்யூ காட்டனு அப்புறம் வந்து சில்க் காட்டன்லேயே வந்து கொஞ்சம் இந்த ஜாஸ்மினுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற சில்க் காட்டன் இதெல்லாமே பிகினர் லெவலில் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவல் போனோடனே நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.